அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்களை நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோங்க. ஸோ ஜேஇ மார்க்கை வச்சு என்ன என்ஐடி கிடைக்கும், எந்த ட்ரிபிள் கிடைக்கும், எந்த என்ஐடியில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரேங்க்கில் சீட்டு கிடைக்கும், அதுமாதிரி எந்த ட்ரிபிள் ஐடியில் சீட்டு கிடைக்கும், ஐஐடிஸில் சீட்டு கிடைக்கும்னு A to Z தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வரோம். அதுபோக ஒவ்வொரு ஐஐடிஸ் என்ஐடிஸோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், எந்த என்ஐடியில் படித்தா எவ்வளோ சேலரி கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கலாம், இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதின எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஜோசா கவுன்சிலிங்கோட ஷெட்யூலுங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஜோசா கவுன்சிலிங்கிறது எப்படி நடக்கும், ஜோசா கவுன்சிலிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், மற்றும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற A to Z தகவல்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு முழுக்க இந்த ஜோசா கவுன்சிலிங்கோட A to Z தகவல்கள் சொல்ல போகிறேன். அந்த தகவல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயத்தை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜோசா கவுன்சிலிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜோசாங்கிறது ரொம்ப கஷ்டமான கவுன்சிலிங் ப்ராசஸ், அது ஃபில் பண்ணுறது கஷ்டம், இல்லை அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு விஷயம் தெளிவு பண்ணுறேன். ஜோசா கவுன்சிலிங்கிறது முழுக்க ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்றும் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்டன் பண்ணலாம். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் திரும்ப என்னோட ஜேஇ சம்மந்தப்பட்ட ஜோசா சம்மந்தப்பட்ட வீடியோஸில் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை ஒரு ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னாலே ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா லெவலுக்கான நடக்கக்கூடிய கவுன்சிலிங். ஸோ அப்போ எந்த ஐஐடிஸ், எந்த என்ஐடிஸ் மற்றும் எந்த ட்ரிபிள் ஐடியில் ஜிஎஃப்டிஐ எந்த காலேஜஸில் சீட்டு கிடைச்சாலும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க அட்டன் பண்ணுங்கள். அங்கே பார்த்திங்கன்னா என்ஐடி திருச்சியில் தான் படிப்பேன், ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரமில் தான் படிப்பேன், ட்ரிபிள் ஐடி திருச்சியில் தான் படிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுருங்க. ரெண்டாவது விஷயம், அதுலேயும் பர்டிகுலராக நிறைய பேர் இன்னுமே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐ என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், இதை கண்டிப்பாக ஒரு +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ப்ரிப்ரேஷன் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய மாணவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் அவங்க பேரண்ட்ஸுமே இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜோசா கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜோசா கவுன்சிலிங் ஷெட்யூலை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசாங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ஜோசா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜோசா கவுன்சிலிங் ஷெட்யூல்னு ஒன்று இருக்கும், ரெண்டாவது ஜோசா பிஸ்னஸ் ரூல்ஸ்னு இருக்கும். இந்த 2 பிடிஎஃப்ஐயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த ஜோசா கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது ஒரு பேஜ் மட்டும் இருக்கும். ஜோசா பிஸ்னஸ் ரூல்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 பக்கங்கள் இருக்கும். அது எதுக்கு சார் நான் டவுன்லோட் பண்ணணும்னா, நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட A to Z டீட்டெயில்ஸ் அந்த பிஸ்னஸ் ரூல்ஸில் தான் இருக்குங்க. அந்த பிடிஎஃப்பை படிச்சுட்டு தான் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்குள்ளேயே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங் ஷெட்யூல் படி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9 ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாமோட ரிசல்ட்டுங்கிறது அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஜூன் 9 ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் 10 o'clock பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கிறத ஆரம்பிச்சிருது. ஸோ எவ்ரி இயர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் அடுத்த நாளே ஜோசா கவுன்சிலிங்கோட ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிக்குது. அதாவது இந்த வருஷத்துக்கு இப்போ 2024 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 10 ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஜூன் 10 ஃபஸ்ட்டு டே என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜோசா கவுன்சிலிங் ஸ்டார்ட்ஸ் ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட்ஸ். 2 விஷயம் இருக்குதுங்க. என்ன சார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிடுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து A to Z டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜேஇஇங்கிற எக்ஸாம்ஸ், மெயின் எக்ஸாம் ஆகட்டும், அட்வான்ஸ்டு எக்ஸாம் ஆகட்டும், எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ இங்கே புதுசாக எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அதே நீங்கள் ஜேஇஇ எக்ஸாம்ஸோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசா வெப்சைட்லையுமே லாகின் பண்ணலாம்.
லாகின் பண்ணி அடிஷ்னலாக என்ன அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதை தாண்டி இந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை மட்டும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலையோ அதை மட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரெண்டாவது விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான ஜோசா கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதியே நம்மளுக்கு ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஜூன் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்னைக்கு வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஜூன் 10லிருந்து ஜூன் 18 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் 10ஆம் தேதி நம்ம வந்து சாய்ஸஸை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதாவது என்னென்ன கேம்பஸஸ் இருக்குது, கேம்பஸ் மீன்ஸ் என்னென்ன ஐஐடியா, என்ஐடியா, IIITயா, GFTAயா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த ஐஐடி எந்த என்ஐடி அதை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸோட விண்டோஸில் வருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஜூன் 10ஆம் தேதியிலேருந்தே சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் 10லேருந்து நீங்கள் வந்து வெதர் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை பண்ணாமையே இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஜூன் 15 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15 மதியம் 2 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ஷீட் அலோகேஷன்ங்கிறது நடக்குதுங்க. இந்த மார்க் ஷீட் அலோகேஷன்ங்கிறது 2 தடவை நடக்கும். ஸோ மார்க் ஷீட் அலோகேஷன் 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு நடக்குது. அதாவது நீங்கள் ஜூன் 14ஆம் தேதி ஈவினிங் நைட்டு 8 மணி வரைக்கும் என்னென்ன சாய்ஸஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு சீட்டு தான் அலோகேட் ஆகும். ஸோ மார்க் ஷீட் அலோகேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் அப்படியே நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து மெயின் ரவுண்ட்ஸில் வந்து சீட் அலோகேட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சீட்டுங்கிறது உங்களுக்கு அலோகேட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தோராயமான ஒரு அலோகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இங்கே மார்க் ஷீட் அலோகேஷனில் கிடைச்ச அதே சீட்டு வந்து திரும்ப வந்து நம்ம மெயின் சீட்ஸில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காதுங்க. இந்த மாதிரியான ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமையும் போகலாங்கிறதா மார்க் ஷீட் அலோகேஷன். நீங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் ஷீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். சாய்ஸஸ் ஃபில் பண்ணலைன்னா அங்கே எந்த சீட்டும் அலோகேட் ஆகிருக்காதுங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நீங்கள் மார்க் ஷீட் அலோகேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து சீட்ஸ் அதாவது சாய்ஸஸை வந்து சேஞ்ச் பண்ண விரும்பினா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பண்ணாமல் இருந்தாலுமே திருப்பி 2வது தடவை ஜூன் 17 ஈவினிங் 5 மணிக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எகைன் ஒரு மார்க் ஷீட் அலோகேஷன் 2ங்கிறது நடக்குங்க. மார்க் ஷீட் அலோகேஷன் 2ங்கிறது 2வது தடவை ஒரு சீட் அலோகேட் பண்ணி காட்டுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான சீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 17 ஈவினிங் 5 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 5 மணிக்கு நம்மளுக்கு வந்து மார்க் ஷீட் அலோகேஷன் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்துமே நம்மளால் எடிட் பண்ண முடியும் நம்மளுடைய சாய்ஸஸை. ஸோ அதுக்கடுத்து ஜூன் 18 ஈவினிங் 5 o'clock நம்மளுக்கு இந்த ஜோசா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மற்றும் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். சாய்ஸ் ஃபில் பண்ணலைன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஃபர்தராக வந்து சாய்ஸஸே வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கவே முடியாது, சாய்ஸஸை எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்லேயே ஒரு முக்கியமான தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18 ஈவினிங் 5 o'clock. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 18 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் சாய்ஸ் வந்து மாற்றிக்கலாம், சாய்ஸஸை எடிட் பண்ணிக்கலாம், சாய்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், என்ன விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஜூன் 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து என்ன 5 மணிக்குள்ளே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸுங்கிறது லாக் ஆயிரும். சரிங்களா? நம்ம அதுக்காக நம்ம வந்து லாக் பண்ணால் தான் சாய்ஸ் லாக் ஆகும்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஆட்டோ லாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா அந்த சாய்ஸஸ் லாக் ஆகும், ஃபில் பண்ணலைன்னா அதுக்கடுத்து நீங்கள் எடிட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிற மாணவர்கள் முக்கியமான தேதியாக வந்து ஜூன் 19ங்கிறத வச்சுக்கோங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறேன் சார். இப்போ நான் வந்து 10 சாய்ஸ் வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேங்க. அந்த 10 சாய்ஸில் ஒரே ஒரு சாய்ஸ் தான் நம்மளுக்கு அலோகேட் ஆகுமா மார்க் ஷீட் அலோகேஷன், இல்லை ஒரு 2-3 சாய்ஸஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தாங்க அலோகேட் ஆகும். அதுவும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸில் இருந்து மட்டும்தான் அலோகேட் ஆகும். நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸில் சீட்டு இருந்தால் மட்டும்தான் அலோகேட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம்,
இப்போ நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதாவது ஜோசா கவுன்சிலிங்லேருந்து சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு சாய்ஸை வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நிறைய மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 10 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 10லையுமே சீட் இல்லைன்னா நோ சீட் அலோகேஷன் தான் வருங்க. சரிங்களா? அதே சமயத்தில் அந்த 10ல் நீங்கள் வந்து 10 சிஎஸ்சி 11ஆவதாக ஒரு ட்ரிபிள்இ கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு 11ஆவது சாய்ஸ் வந்து சீட் அலோகேட் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸ்லேருந்து தான் அலோகேட் ஆகுதுங்க. அவங்களா எந்த ஒரு சாய்ஸையுமே அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சாய்ஸஸ்லேருந்து மட்டும் தான் சீட் அலோகேட் ஆக போகுது. உங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு சாய்ஸையுமே ஜோசா போர்டுங்கிறது அலோகேட் பண்ணவே மாட்டாங்க. அடுத்து இப்போ ஜூன் 18ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock முடிஞ்சிருச்சுன்னா ஜூன் 19ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோசா போர்டுலேருந்து அஃபிஷியல் ப்ராசஸ் நம்ம கொடுத்த டேட்டாஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜூன் 19ஆம் தேதி இந்த அஃபிஷியல் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். மொத்தம் ஜோசா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ரவுண்டுங்க. அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 மற்றும் ரவுண்ட் 6ங்கிறாங்க. ஸோ ரவுண்டு 1ங்கிறது என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20லேருந்து ஜூன் 26 வரைக்கும் நடக்குதுங்க. அதேமாதிரி ரவுண்டு 2ங்கிறது ஜூன் 27லேருந்து நம்மளுக்கு வந்து ஜூலை 3 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 2 நடக்குது. ரவுண்ட் 3 ஜூலை 4லேருந்து ஜூலை 9 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 3 நடக்குது. ரவுண்ட் 4 ஜூலை 10லேருந்து ஜூலை 16 வரைக்கும் நடக்குது. ரவுண்ட் 5 ஜூலை 17லேருந்து ஜூலை 23 வரைக்கும் நடக்குது. ரவுண்ட் 6ங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங். ஸோ என்ஐடி ப்ளஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை ஜூலை 17லேருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 வரைக்கும் நடக்குது. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங்கிற ப்ராசஸில் ஜூலை 24லேருந்து 26க்குள்ளே சீட்டுங்கிறது அலோகேஷன் முடிஞ்சு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த வருஷத்துக்கான ஜோசா கவுன்சிலிங்கிறது ஜூலை 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்து முடியுதுங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கனாலே போதும். இதுதான் இந்த 6 ரவுண்டுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட டேட்டாஸ் அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ ரவுண்டு 1 ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்க சாய்ஸஸை பேஸ் பண்ணி சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். இப்போயும் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சாய்ஸ் படி தான் சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் சீட் இல்லைன்னா சீட் அலோகேட் ஆகாது. நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் சீட் இருந்துச்சுன்னா அந்த சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். அதுபோக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். சார் இப்போ நான் வந்து JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு இந்த JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரை வந்து ஐஐடிக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை NIT, IIIT, GFTIக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா? இது ஒரு டவுட் ஒருத்தர் கேட்டார். இன்னொரு மாணவர் என்ன டவுட் கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து இப்போ JEE மெயின் எக்ஸாம் மட்டும் தான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த JEE அட்வான்ஸ்டு எழுதினவங்களோட ஸ்கோரை வச்சு அவங்க ஃபுல்லாக NIT, IIITல சீட் எடுத்துருவாங்களான்ட்டு கேட்டாங்க. இந்த ரெண்டுமே ஒரே ஒரு கேள்வி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். நீங்கள் இந்த JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரை வந்து ஐஐடிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு NIT, IIIT, CFTIயில் வந்து சீட் எடுக்க முடியாது. காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து JEE மெயின்லேருந்து குவாலிஃபை ஆகிருப்பீங்க அட்வான்ஸுக்கு. பட் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா JEE மெயினில் வந்து அந்தளவுக்கு பர்சன்டேஜ் எடுத்துருக்க மாட்டீங்க. அதாவது குவாலிஃபிகேஷனுக்கு தேவையான பர்சன்டேஜ் எடுத்திருப்பீங்க, பட் வந்து அதிகப்படியான பர்சன்டேஜ் எடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ நான் வந்து JEE அட்வான்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணி நான் NIT, IIIT, GFTIயில் சீட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க ஐஐடியில் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ரிமைனிங் நீங்கள் NIT சீட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிஸ்டம் வந்து JEE மெயின் ஸ்கோர் தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ ரவுண்டு 1 ஸோ ரவுண்ட் 1ல் ஜூன் 10ஆம் தேதி நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது அலோகேட் ஆகிடுது. ஸோ இதில் இன்னொரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ கடந்த வருஷங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறது எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சீட் அலோகேட் ஆயிடுச்சுன்னா இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணால் தான் அதுக்கடுத்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ், ஃப்ளோட், ஸ்லைட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க.
ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறது பே பண்ணணும். இது முன்னாடி போன வருஷம்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட் அலோகேட் ஆனதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜூன் 10ஆம் தேதி இந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண விரும்பினா ப்ரீபேமெண்ட் ஃபார் ஜோசா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ ஸ்டார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூன் 10ஆம் தேதியே வந்து ஃபீஸ் பே பண்ண விரும்பினாலும் பே பண்ணிக்கலாம். இல்லை நான் ரவுண்டு 1ல் எனக்கு சீட் அலோகேட் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஃபீஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாங்க. இப்போ ஜூன் 20ஆம் தேதி ரவுண்டு 1ல் சீட் அலோகேட் ஆயிடுச்சுங்க. அப்போ அலோகேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிப்போர்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதுதான் அடுத்த 6 ரவுண்டுக்கு சேம் ப்ராசஸ் தான். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறத பே பண்ணணுங்க. ஸோ சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறது எவ்வளோ வரும்ன்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் இந்த 3 கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறது 35,000 ரூபா சொல்கிறாங்க. அதே வந்து நீங்கள் வந்து எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் 17,500 ரூபா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸுங்கிறது பே பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ், ஃப்ளோட், ஸ்லைட். அது வந்து ரவுண்டு 1க்கு வராதுங்க, ரவுண்ட் 2க்கு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 20லேருந்து 24க்குள்ளே இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறத பே பண்ணணும். அதுபோக அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்களோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ், ரிமைனிங் வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜூன் 20லேருந்து 24க்குள்ளே கம்பல்சரி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் இந்த ஜூன் 24ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறது பே பண்ணணும். இப்போ ஜூன் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க, அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க, ஃபீஸுமே பேமெண்ட் பண்ணிட்டீங்க. பட் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அவங்க ஏதாவது ஒரு query கேட்குறாங்க அப்படின்னா அந்த query வந்து என்னைக்கு கேட்க ஆரம்பிப்பாங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண அந்த queryஸுங்கிறது வர ஆரம்பிக்கும். இந்த queries எல்லாத்தையுமே நீங்கள் என்னைக்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த queries எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து ஜெய் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப, ஜெய் மெயின் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப ஓபிசி என்சிஎல்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி என்சிஎல்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா கையில் சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. இப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணலை, இல்லை ராங்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா இதெல்லாமே வந்து கொரிஸாக வரும். இல்லை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் கொரி ரைஸ் பண்ணுவாங்க. இந்த கொரிஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த கொரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஓகே, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நான் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டேன் சார், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட், சிடபிள்யூஎஸ், தென் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் 35,000 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 17,500 ரூபாயும் ஃபீஸ் பே பண்ணிட்டேன். ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷனே வருங்க. என்ன அப்படி 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ், ஸ்லைட், ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 சாய்ஸ் இல்லை ஒரு 30 சாய்ஸ் இல்லை 50 சாய்ஸஸ் கூட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 50 சாய்ஸ், உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுக்கலாம், 50 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு வந்து 50வது சாய்ஸ் தான் அலோகேட் ஆகியிருக்கு, ஆனால் நான் வந்து இன்னும் எனக்கு மேலே இருக்க சீட்ஸ்லாம் எடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த 3 ஆப்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கம்பல்சரி சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸுங்கிறத நீங்கள் வந்து பே பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த 3 ஆப்ஷன் வரும். இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃப்ரீஸ். ஃப்ரீஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 50 சாய்ஸ் கொடுத்துருக்கேங்க, அதில் எனக்கு 50வது சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு. பட் எனக்கு அந்த 50வது சாய்ஸை நான் வந்து ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், என்ன ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்.
ஃப்ளோட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 50 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு 50வது சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு என்ஐடி திருச்சி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்குங்க, சரிங்களா. பட் எனக்கு வந்து வேறு என்ஐடிஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ வேறு என்ஐடிஸில் இசிஇயோ கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஃப்ளோட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கிடச்சிருக்க ஃபீஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வெளியேறதுக்கான வழியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர் வில் பி நோ எக்ஸிட் ஆப்ஷன், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீஸ் கொடுத்தாலும் ஃப்ளோட் கொடுத்தாலும் ஸ்லைடு கொடுத்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிடச்சிருக்க சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு இன்னும் நான் வேறு சில காலேஜஸ்லாம் எனக்கு இன்னும் நல்ல சீட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். மூணாவது ஆப்ஷன் ஸ்லைடு. உதாரணத்துக்கு அதே திருப்பி என்ஐடி திருச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு, பட் எனக்கு நான் வேறு காலேஜெல்லாம் போக விரும்பலை, அதாவது நான் வந்து அதர் இன்ஸ்டியூஷன்லாம் போக விரும்பலை. வித்தின் தி சேம் காலேஜ் என்ஐடி திருச்சிக்குள்ளேயே எனக்கு மெக்கானிக்கு பதிலாக ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு ட்ரிபிள்இ, இஎன்ஐ, சிஎஸ்சி, இசிஇ அப்படின்னு அந்த ஆப்ஷன் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் ஸ்லைடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு வேறு சில காலேஜஸில் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன காலேஜில் அலோகேட் ஆகிருக்கோ அதுலேருந்து ஹையர் கேட்டகரிக்கு மட்டும்தான் போக முடியும். ஃப்ளோட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிடச்சிருக்க சாய்ஸஸ்லேருந்து என்ன காலேஜில் வேணாலுமே நீங்கள் வந்து சீட் சூஸ் பண்ணலாம். ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி அந்த சாய்ஸை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதான் கிடைக்க போகுதுங்க. பட் அதை தாண்டி சில பெட்டரான சாய்ஸஸ் எதிர்பார்க்குறவங்க எனக்கு வந்து சீட்டு வேண்டான்னு நீங்கள் சொல்லி ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து வெளியே வர முடியாது. கம்பல்சரி ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ வந்து பே பண்ணியிருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஃப்ரீஸ்னால் நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் செகண்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன சீட் அக்செப்ட் பண்ணிங்களோ அதே சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் இருக்குங்க. ஒருவேளை ஃப்ளோட்டோ இல்லை ஸ்லைடோ கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டில் வந்து வேறு சில காலேஜஸ்லேருந்து சீட் எடுக்கலாம், ஸ்லைடில் வந்து அதே காலேஜ்லேருந்து சீட் எடுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ்லாம் என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கோட முதல் நாள் வரும். ஸோ இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ஸோ ரவுண்ட் 2ஓட முதல் நாளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27 ஈவினிங் 5 மணி. ஸோ இந்த ஜூன் 27 ஈவினிங் 5 மணிக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எகைன் சீட் அலோகேஷன்ங்கிறது நடக்கும். சீட் அலோகேஷன்ங்கிறது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த ஃப்ளோட் ஸ்லைடு ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு வேளை சேஞ்ச் ஆகி கிடைக்கலாம். அதுமாதிரி கம்பல்சரி ஃப்ளோட் ஸ்லைடு கொடுக்குறேன்னா சேஞ்ச் ஆகி தான் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த சீட் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வராது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணணுங்க, சரிங்களா. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டில் மேபி சீட் அலோகேட் ஆகலாம். ஸோ அப்போ எனக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும்லாம் கிடையாதுங்க. மேபி சில பேத்துக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கலாம், சில பேத்துக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட், சிக்ஸ்த் ரவுண்டில் சீட்டு கிடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் இந்த ஜோசா கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளான எல்லா கேண்டிடேட்ஸுமே நீங்கள் வந்து கம்பல்சரி ஜூன் 10ஆம் தேதியை நீங்கள் வந்து ஜூன் 10ஆம் தேதி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஆரம்பிச்சிடும். இப்போ ரவுண்ட் 2ல் நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம், சரிங்களா. இல்லைன்னா வந்து இது வரைக்கும் அலோகேட் ஆகாதவங்களுக்கு புதுசாக சீட்டுங்கிறது அலோகேட் ஆகியிருக்கலாம். ஸோ அது என்றைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு நம்மளுக்கு இந்த சீட் அலோகேஷன்ங்கிறது கிடைக்குங்க. திருப்பியும் ஜூன் 27லேருந்து ஜூலை 1க்குள்ளே நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திருப்பி எகைன் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். நான் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் சொன்ன மாதிரி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ்ங்கிறது நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் திருப்பி என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் பண்ணணும். சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. இதில் சில பேரண்ட்ஸ் ஒரு சின்ன டவுட் கேட்பாங்க, சார் இப்போ வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறத ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஃபீ பே பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. அதாவது உங்களுக்கு சீட்டு அலோகேட் ஆகக்கூடிய ரவுண்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும், மற்றும் ஒரே ஒரு தடவை ஃபீ பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும், சரிங்களா. ஸோ அப்போ திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதாவது டாக்குமெண்ட் அப்லோடிங், குவரி ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் 27லேருந்து ஜூலை 1 ஈவினிங் 5 o'clock நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அந்த குவரிஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த குவரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அவங்க கேட்குற குவரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அதுபோக இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் சில பேத்துக்கு சீட்டு கிடச்சிருக்கும், செகண்ட் ரவுண்ட்லேயுமே சீட்டு கிடச்சிருக்கும்.
ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சவங்க வந்து இந்த ஃப்ளோட் ஸ்லைடு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்தவங்க யாராச்சும் நான் கல்லூரியை விட்டு எனக்கு கிடைச்ச சீட்டு வேண்டாம், நான் வந்து இந்த கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி, ஜூன் 28லேருந்து ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சீட்டை வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம் மற்றும் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்தே வெளியே வந்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எகெயின் நம்ம இந்த ஜோசாவோட பிஸ்னஸ் ரூல்ஸ்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு PDF, அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த விட்ராவல் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கும் சரிங்களா, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்கணும். இதெல்லாம் முடித்தாதான் உங்களுக்கு வந்து அந்த சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணியிருக்கீங்க இல்லைங்க, அதாவது எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 இல்லை 17,500 பே பண்ணியிருந்தீங்கன்னா நான் சீட்டு எனக்கு வேண்டாம், நான் அந்த கவுன்சிலிங் விட்டு வெளியே போய்க்கிறேன்னா 7,000 ரூபாய் டிடெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேண்டிடேட் OBC EWSனா 35,000ல் 7,000 எடுத்துகிட்டு 28,000 தருவாங்க. அதே SC ST PWD கேண்டிடேட்டாக இருந்தால் 17,500 ரூபாயில் 7,000 எடுத்துகிட்டு 11,500ங்கிறது 10,500ங்கிறது அவங்க வந்து தருவாங்க. இதுதான் வந்து ரவுண்ட் 2ங்க. அடுத்து ரவுண்ட் 3 ஜூலை 4லிருந்து ஜூலை 9 வரைக்கும். ஜூலை 4ஆம் தேதி ஆல்ரெடி ரவுண்ட் 2ல் வந்து திருப்பியும் ஃப்ரீஸ் ஸ்லைடு ஃப்ளோட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்தவங்க மற்றும் ரவுண்டில் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் சீட் அலோகேட் ஆகாத மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 3ல் வந்து திருப்பியும் சீட் அலோகேஷனுங்கிறது ஜூலை 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குங்க. திருப்பியும் சேம் ப்ராசஸ் ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைன் ரிப்போர்ட்டிங், ஃபீ பேமெண்ட், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோடிங் இதெல்லாமே முடிச்சிடணும். ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே கொரீஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கணுங்க. அதுபோக நீங்கள் ஜூலை 5லேருந்து ஜூலை 9க்குள்ளே ஆல்ரெடி சீட்டு கிடைச்சவங்க நான் வந்து சீட்டை விட்ராவல் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வெளியே போய்க்கிறேன்னா இது எல்லாத்தையும் ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவுண்ட் 4. ஸோ ரவுண்ட் 4 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி எகெயின் சீட் அலோகேஷன், ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் பண்ணணும். ஜூலை 15ஆம் தேதி வந்து ஃபீ பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட். என்ன ஃபீ பேமெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அதுபோக ஜூலை 11லேருந்து 16 வரைக்கும் இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து IITயில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த சீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போகிறீங்க சரிங்களா, அதாவது விட்ராவல் ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எக்ஸிட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை விட்டே வெளியே போகிறீங்க ஒன்லி பர்டிகுலர்லி ஃபார் IIT கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 11லேருந்து 16க்குள்ளே முடிச்சுக்கணும். ஸோ ஜூலை 16க்குள்ளே நீங்கள் வந்து இந்த என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆப்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை விட்டு வெளியே போகிறதுக்கு IITயில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 16ங்க சரிங்களா. அடுத்து ரவுண்ட் 5. ஸோ ரவுண்ட் 5 தான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஃபார் அன் IIT சரிங்களா. ஸோ 5 ரவுண்டு தான் IITக்குங்க. 6வது ரவுண்டுங்கிறது NIT ப்ளஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ 5th ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக போட்டாங்க ஃபைனல் ரவுண்ட் ஃபார் IITஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜூலை 17 எகெயின் சீட் அலோகேஷன், ஜூலை 17லேருந்து ஜூலை 22 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணுறது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோடிங், கொரி கிளியர் பண்ணுறது இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஜூலை 22ஆம் தேதிக்குள்ளே வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ ஜூலை 23ஆம் தேதிக்குள்ளே நம்மளை முடிச்சுக்க சொல்கிறாங்க. இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பேமெண்ட்டு தான்.